18 ஆண்டுகளில் 18,000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய பெருமையை கொண்டது நமது டாப் IAS அகாடமி. இவர்களில் மாநில அரசை கடந்து மத்திய அரசு பணிகளில் தமது முத்திரையை பதித்து இன்று நமது டாப் மணிமகுடத்தில் வைரக்கற்களாக விளங்கும் நமது சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதனையாளர்களின் குரல்கள் இதோ உங்கள் முன் ஒவ்வொருவராக. அனைவருக்கும் வணக்கம். ஐ ஆம் ரஞ்சித் பிரபு. இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்றன்ற பெருமையை என் வாழ்க்கையின் லட்சிய பயணத்தின் முதல் படியாக இருந்து என்னை ஒரு அரசு ஊழியர் ஆகணும் மட்டும் இல்லாமல் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் உருவாக்கிய டாப் அகாடமிக்கு இது வரும் 18ஆம் ஆண்டுக்கான விழா இல்லை. ஏன்னா ஒரு கனவு நிஜமாகணும்னா எத்தனை வருஷம் வேணும்? சிலருக்கு 1 வருஷம் ஆகும், சிலருக்கு 2 வருஷம் ஆகும், சிலருக்கு பல வருஷம் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம நிற்பது சாதாரண இடத்துல இல்லை. 18 வருட உழைப்பு, நம்பிக்கை, வெற்றியின் சிகரத்தில் இன்னும் பல தலைமுறைகளை உருவாக்க போகும் ஒரு புதிய சகாப்தத்தின் வரலாறாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளை தொடர்ந்து மத்திய அரசுல இன்னும் நிறைய மாணவர்களை அனுப்பணும்னு சொல்லி இந்த டாப் அகாடமிக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். என் பெயர் மாரி செல்வம், ஊர் தென்காசி. 2021ஆம் ஆண்டு டாப் IAS அகாடமியில் படித்து தற்போது இந்திய எல்லை பாதுகாப்பு படையில் பஞ்சாப் மாநிலத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். என் இலக்கை நோக்கி ஓடுவதற்கு கற்றுக் கொடுத்தது டாப் தான். இன்று நான் எல்லை பாதுகாப்பு படையில் கையில் துப்பாக்கி ஏந்தி நெஞ்சை நிமிர்த்து கம்பீரமாக எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றுவதற்கு முக்கிய காரணம் டாப் தான். தான் பெற்ற கல்வி செல்வத்தை ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு அன்போடும் அரவணைப்போடும் 18 ஆண்டு காலமாக பணியாற்றி கொண்டிருக்கும் டாப் இயக்குநர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் 18வது ஆண்டு விழா வாழ்த்துக்களை இந்திய எல்லை பாதுகாப்பு படை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் இனியும் என்னை போன்று மத்திய அரசு பணிகளில் இன்னும் அதிகமாக மாணவர்களை நீங்கள் தயார் செய்து அனுப்ப வேண்டும் என நான் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். நான் முத்தரசன். சதர்ன் ரயில்வேஸில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். ஒரு மத்திய அரசு ஊழியராக இன்று நான் பணியாற்றிருக்கேன். இதுக்கு முன்பாக வந்து டாப்போட ஒரு ஸ்டாஃபாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலேயும் முடியும். நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் தற்போது மத்திய அரசில் வந்து அதிக அளவு வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆகாசாரின் முயற்சியில் டாப் IAS அப்படின்றது உருவாக்கப்பட்டு இன்று SSC, RRB போன்ற தேர்வுகளில் பல மாணவர்கள் வந்து இன்னைக்கு நமது கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேர் தேர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க மத்திய அரசு பணியில். அதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும். இது மாதிரி 18 வருடங்களாக பல மாணவர்களுக்கு பல அடையாளங்களை உருவாக்கி கொடுத்த நமது டாப் IAS அகாடமியோட 18ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மென்மேலும் பல மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களின் வாழ்க்கை சிறக்க என்றும் டாப் IAS அகாடமி அவருடன் நிற்கும் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணன். நான் வந்து 2025 நடந்த SSC GD தேர்வில் பாஸ் ஆகி இன்னைக்கு CRPFல இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறேன். நம்ம தேசத்தை பாதுகாக்கின்ற இந்த கம்பீரமான யூனிஃபார்மை நான் போடுறதுக்கு முதல் அடித்தளமாக இருந்தது நம்ம டாப் IAS அகாடமி. டாப் IAS அகாடமிக்கு 18வது ஆண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவகிருஷ்ணன். நான் தென்காசி ஆகாஷ் அகாடமியில் தென்காசி ஹாஸ்டலில் 1.5 வருஷமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்போது ரயில்வே குரூப் D கிளியர் பண்ணி ட்ராக் மெயின்டைனராக மதுரை டிவிஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரயில்வேயில் கிளியர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்ம டாப் அகாடமி தான். இப்போது அகாடமி 18வது ஆண்டில் அடித்து வைக்குது. இந்த தருணத்தில் நம்ம அகாடமிக்கும் ஆகாஷ் சார், மாரியப்பன் சாருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். Hello everyone, I am Rajesh Kumar, a proud student of TAF Institute. Today I am working as a central government employee in Employee State Insurance Corporation under Ministry of Labour and Employment, Government of India. So I sincerely thank TAF Institute for guiding me to get government job. Congratulations on complete 18 successful years and wishing TAF Institute many more years of excellence. Thank you. வணக்கம். என்னோட பேர் பரத். நான் டாப் IAS அகாடமி வேலூர் பிரான்ச்சில் டீச்சிங் ஸ்டாஃபாக 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருந்தேன். லாஸ்ட் RRB AL கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் லோக்கோ பைலட்டாக சென்னை டிவிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டாப் IAS அகாடமி வெற்றிகரமாக 17 ஆண்டுகளை கடந்து 18வது ஆண்டில் அடி எடுத்து வைக்குது. இந்த சிறப்பான தருணத்தில் நமது மூத்த ஆசிரியர் அவர்களுக்கும்
மற்றும் நிர்வாக பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்தானகுமார். லாஸ்ட்டாக முடிஞ்ச MBBS எக்ஸாமில் கிளியர் பண்ணி சீனியர் கமர்ஷியல் கம்ப்யூட்டர் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங்கில் சதர்ன் ரயில்வேல சானிடேஷன் ஹெட் குவார்ட்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் TAF IAS அகாடமியில் ஒரு மாணவனாக பயின்று ஆசிரியராக பணிபுரிஞ்சு இப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பணியாளர்களை இந்த 18 ஆண்டு காலமாக நம்ம TAF IAS உருவாக்கி வருது. அதோட சேவையை தொடருது. என்ன போல் நிறைய பேரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்டாக நம்ம TAF IAS அகாடமி இருந்திருக்குது. நம்ம TAF IAS அகாடமி நிறுவனர், இயக்குனர், எல்லா ஆசிரியருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பணியிலையும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ப்ரெசண்டில் படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பேர் பொன்ராஜ். நான் ரயில்வே குரூப் டியில் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம TAF தென்காசியில் 2 இயர்ஸாக மேக்ஸ் டீச்சிங் ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கேன். நீங்களும் ரயில்வேக்குள்ளே வாங்க, அடுத்து கிளியர் பண்ணி வந்து நம்ம TAF ஃபேமிலியை மேலும் வளரணும். அதுமாரி ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம TAF ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் உள்ளே வரணும். சீக்கிரமாக வாங்க எல்லாருமே. TNPSC, போலீஸ் இந்த மாதிரி வகையிலலாம் நிறைய பேர் போயிருக்கீங்க. இனி ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் SSC இதுக்குள்ளெல்லாம் வரணும். எல்லாருமே அனைவரும் வருக. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் என் ஆனந்தமுத்துக்குமார். கடந்த 2021 முதல் நமது TAF IAS அகாடமியில் கணிதாசிரியராக பணியாற்றி வருகிறேன். தற்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக சதர்ன் ரயில்வேயில் பணியாற்றி வருகிறேன். எனது மத்திய அரசு பணி கனவை நனவாக்கிய நம்ம TAF நிறுவனமானது கடந்த 17 ஆண்டுகளில் 18,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் அரசு பணி கனவை நனவாக்கியுள்ளது. இதுவரை மாநில அரசு பணிகளில் மற்றும் மாநில அரசு பணிகளுக்கு பெரும்பாலான மாணவர்களை வழியனுப்பி வைத்த TAF IAS அகாடமியானது வருங்காலங்களில் மத்திய அரசு பணிகளிலும் தமிழக மாணவர்கள் காலூன்ற பெரிதும் உறுதுணையாக இருக்கப் போகிறது. இந்த 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் TAF IAS அகாடமிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். நான் ராஜபாளையம் TAF கிளையில் இங்கிலீஷ் ஆசிரியராக 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போது நான் SBI கிளர்க்கில் பாஸ் ஆகி பேராவூரணி கிளையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். TAF IAS அகாடமி 17 வருடங்களை தாண்டியும் பல பேர் மாணவர்களோட வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை வேலைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளோட முன்மூர்த்திகளான ஆகாஷ் சார், செந்தில் சார், மாரியப்பன் சார், இந்த 3 பேர்னால தான். அவர்களோட பணி 18 வருஷம் தாண்டியும் பல வருடங்கள் செழிக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ கண்ணதாசன். நான் ஆகாஷ் IAS அகாடமியில் ஒரு ஓராண்டு இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்தேன். நான் இப்பொழுது ரயில்வேல இளநிலை பொறியாளர், அதாவது ஜூனியர் இன்ஜினியராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னோட எல்லா காலகட்டத்திலையும் என்னன்னா ஆகாஷ் அகாடமியோட ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்ன வரைக்கும் எனக்கு ஆகாஷ் அகாடமியோட வழிகாட்டுதல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆகச்சிறந்த அகாடமி இன்று 18வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுலாம் ரொம்ப மற்றற்ற முயற்சி அடைகிறேன். ஆகாஷ் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதை தேர்ந்தெடுக்கிறது எப்போவுமே மாணவர்களை வெற்றியை மட்டும்தானே தவிர அதோட லாபம் முக்கியம் இல்லை. ஏழை மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வெற்றியாளர்களும் ஆக்கின நிறையா பேர் ஆகாஷ் அகாடமியில் நிறையா பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏழைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அகாடமி. ஏன்னா அந்த போட்டி மிகுந்த ஒரு உலகத்தில் லாப நோக்கமற்ற அமைப்புகள் நிறைய இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அகாடமி இருக்கிறதா என்னை போன்ற ஏழை மாணவர்கள் ஒரு வெற்றிக்கணியை சுவைப்பதற்கு ஒரு ஆயுதமாக ஒரு ஆகாஷ் அகாடமி போன்ற ஒரு அகாடமி தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அகாடமி இன்னைக்கு 18வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி. இது 100 ஆண்டுகளுக்கு மேலாக வளர வேண்டும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதற்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக் கொள்கிறேன்.